நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ரொம்ப லக்கிடா. இல்லைன்னா மாலதி மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்க மாட்டாளே. ஐ மீன், உங்க 2 பேர்த்துக்கும் சரியான டியூனிங் தெரியுமா? உன் கூட மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூடவும். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அவன் உன் வாழ்க்கையில. இதை பாருண்ணா, நான் மாலதியை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம ஞாபகப்படுத்தாத. இல்லை விஸ்வா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சு. அண்ணா வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ ஆசைப்படுற. ஆனா அவளை பத்தி பேசாத. ஸோ ரைட் நவ் ப்ளீஸ் லெட் மீ பி. டேய் விஸ்வா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இதுக்கு மேல உனக்கு எப்படிடா புரிய வைக்கிறது? மாலதி பண்ணிருக்கிற தியாகம் உன் நல்லதுக்காக தான், புரிஞ்சுக்கோடா. இவ சிரிக்கிறத பார்த்தா மனசை கல்லாக்கிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளவு வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நீ நல்லா இருக்கணும். என்னங்க பாட்டி ஜூஸ். ஆமா, நீங்க யாரோட பேசிட்டு இருந்தீங்க? பேசிக்கிட்டு இருந்தேனா? என்ன பேசுன? இப்படி ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கறது எப்ப இருந்து உனக்கு பழக்கம்? ஓ, அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தீங்களா? என்ன ஏன் இப்படி துருவி துருவி கேட்டுட்டு இருக்க? சந்தேகம் வந்தா கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதா? நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு என்ன தெரியுங்கிறத அப்புறமா சொல்றேன். நீ என்ன சொல்ல வந்த அத சொல்லு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் தானே முதல்ல உங்களுக்கு கேள்வி கேட்டேன். அதுக்கான பதில் நீங்க தான் முதல்ல சொல்லணும். அதை விட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நீ என்ன சொல்லுவ? உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க 2 பேரையும் இப்படி பிரிச்சிருக்க மாட்டியே. காதலிக்கிறவங்கள இப்படியா பிரிச்சு வைக்கிறது? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு வேற வழியும் தெரியலையே. வழிய கண்டுபிடிக்கணும் ஜீவிதா. முயற்சியாவது பண்ணியா? நான் எதுக்கு முயற்சி பண்ணணும்? அவதான் இங்க வரணும்னு நடம் பிடிச்சா. இது அவளோட சொந்த முடிவு. மாலதி உன்னை விட சின்னவ தானே. நீ தானே அவ அக்கா. அவ தவறான முடிவு எடுத்தா நீ அவளை கண்டிக்க மாட்டியா? அவ மனச உன்னால புரிஞ்சிக்க முடியலையா? விஸ்வாவோட துணை இல்லாம அவ தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவளை இந்த மாதிரி இங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் காதல் கதையில நீ ஏண்டி வில்லன் ஆகுற? நான் ஒண்ணு வில்லன்லாம் கிடையாது. சும்மா என்ன சொல்லிக்கிட்டு. சமீர், நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. பிரீத்தி உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அவ உன்னோட காதலி. டேய், நீயும் பிரீத்தியை எவ்வளவு லவ் பண்ற. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு லவர் ஆகிறதுல என்னடா தப்பு இருக்கு? இதுக்கு நீ சந்தோஷப்படணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி அருமையான வாய்ப்பு கிடைக்காதுடா. விஸ்வா, சரி விஸ்வா, ஒன்றும் இல்லை, நான் அர்ஜென்ட் ஆஃபீஸ் போனோம், கிளம்புறேன். ஆமா விஸ்வா, என்ன இது? மாலதி போட்டோவா? அதுவும் ஊர் ரூம்ல? ஓகே, என்னால் இதை நல்லா புரிஞ்சுக்க முடியுதுடா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல.
ஆனா நீ என்னடா மாலதியை மறக்க முயற்சி பண்றன்ற? பார்த்தா போட்டோவும் கைமா இருக்க. என்ன விஷயம்? நான் இந்த போட்டோவை ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்தேன். இருந்தாலும் மாலதி பத்தின ஞாபகங்களை என் மனசுல இருந்து நான் அழிச்சாகணும். இது இம்பாசிபிளா இருந்தாலும் பாசிபிளா ஆக்கணும். அதனால தான் நான் மெசேஜும் பண்ணல, ஒரு காலும் பண்ணல. வினய் சார், உங்களை தாத்தா கூப்பிடுறாங்க. நான் வரேன். இங்க பாரு விஸ்வா, நம்ம பார்க்குற எல்லாத்தையும் உண்மை நினைச்சிடக்கூடாது. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். இங்க பாரு விஸ்வா, இது சொல்றது கேட்காத. இங்க இருந்து யோசி. லைஃப்ல ரொம்ப சேடான நாளை ரொம்ப ஹாப்பியான நாளை மாற்றத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் விஷ்வா. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்படி நடந்ததால எனக்கு தான் லாபம். ஒதுங்கி நின்னது காடகா, உரசி வந்தது கரவகா, மனசும் கெட்டது மயங்கி விட்டது எம்மா எம்மா. இன்னும் சும்மா சும்மா நின்ன பாக்குவ. எப்படி இருக்க டிராமா குயின்? விஷ்வா கிட்ட இருந்து மெசேஜ். பார்ட்னர், எனக்கு நல்லா தெரியும் உன்னால நான் மறக்கவே முடியாதுன்னு. நான் விஷ்வா விட்டு விலகியே இருக்கணும். இந்த நேரத்தில் அவனுக்கு மெசேஜ் பண்ணா இல்ல இல்ல இல்ல. சாரி பார்ட்னர், ஐம் சாரி. இங்க பாரு விஸ்வா, நம்ம பார்க்குற எல்லாத்தையும் உண்மை நினைச்சிடக்கூடாது. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். இங்க பாரு விஸ்வா, இது சொல்றது கேட்காத. இங்க இருந்து யோசி. அண்ணா அப்படி சொன்னதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? அவன் அப்படி எனக்கு என்ன புரிய வைக்க பார்க்குறான்? ஒருவேளை மாலத்தியை திரும்பவும் நான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு இன்னொரு நீங்க அதை கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. ப்ளீஸ் விஸ்வா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. டோன்ட் வரி ஜீவிதா, நீ சொன்ன விஷயத்தை நான் விஸ்வா கிட்ட சொல்ல மாட்டேன். டோன்ட் வரி ஜீவிதா, நீ சொன்ன விஷயத்தை நான் விஸ்வா கிட்ட சொல்லவே மாட்டேன். தேங்க்யூ வினய்.
என்ன பார்த்துட்டு இருக்கக்கா? கல்யாண ஆல்பமா? மாமாவோட ஞாபகம் வந்துருச்சா? கல்யாண ஆல்பம் பார்த்துட்டு இருக்கேன். மாலதி, கல்யாண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு சம்பவங்கள் நடந்துருச்சுல்ல. காலம் இவ்வளவு வேகமா போவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. நீ சொல்றது சரிதான்க்கா. அந்த சந்தோஷமான நாளை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த மாதிரி நாள் இனிமே நம்ம வாழ்க்கையில வரவே வராது. இங்க பாரு, மாப்பிள்ளை கோலத்துல மாமா அழகா இருக்காருல்ல. விஸ்வா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு வினய் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனா விஸ்வா கிட்ட இதை அவரால் மறைக்க முடியாதுன்னு என்னோட மனசு சொல்லிட்டே இருக்கு. இதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நான் எந்த அளவுக்கு மாலதி மேல அக்கறை வச்சிருக்கானோ அதே அளவுக்கு வினயும் விஸ்வா மேல வச்சிருக்காரு. இன்டைரக்டாவாது விஸ்வா கிட்ட சொல்லலைன்னா அவருக்கு கண்டிப்பா நிம்மதியே இருக்காது. ஜீவிதா கிட்ட வேற ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி விஸ்வா கிட்டேயும் சொல்லாமல் இருக்க முடியல. விஸ்வாவுக்கு மாலதியோட ஃபீலிங்ஸை பற்றி தெரிஞ்சே ஆகணும். இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை எப்படி அவங்ககிட்ட மறைக்கிறது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன செய்யறது? தண்ணி கொதிச்ச உடனே அதை இறக்கி வச்சிரு. ஜீவிதா, என்னமாச்சு? கவனம் எங்க இருக்கு? அப்படி என்னம்மா அவசரம்? ஜீவிதா, நீ மாலதியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால நீ உன்னை பத்தி யோசிக்க மறந்துடுற. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ இங்க வந்ததுல இருந்து கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ உன் மாமியார் வீட்டுல இருந்திருந்தா இங்க இந்த அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. நான் இருக்கும்போது நீ இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இல்லையம்மா. போம்மா, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. போ, ரூமுக்கு போ. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல பாட்டி, மாலதி பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அவளோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அண்ணன் எனக்கு என்ன சொல்ல வரான்? அவன் மனசுல என்னவோ இருக்கு. என்ன இருக்கும்? சரி, நாமளே கேட்கலாம். இருக்கியா விஸ்வா? அண்ணா, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல, ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம். ஆனா அதை நான் வாயால சொல்ல மாட்டேன். நீயே தான் இதை எப்படியாவது புரிஞ்சுக்கணும். இத பாரு, நீ இந்த மாதிரி புதிர் போடாம என்ன விஷயம்னு சொல்லு. நான் தான் அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. அந்த விஷயத்தை பத்தி நீ தான் எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டாகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நீ ஏன் அதை தெளிவா சொல்லாம குழம்புற? புரிஞ்சுக்கேன்டா. அதுதான் ஏன். டேய், நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இல்ல நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு ஃபேமஸான கேம் விளையாடிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வரணும்னா அதுக்காக 20 கேள்விகளை கேட்போம். அதுக்கு பதிலா ஆமா இல்லன்னு சொன்னாலே போதும். ஞாபகம் வந்துச்சா? சரியா சொன்ன. நீ தான் அதுல சாம்பியன் ஆச்சு, அதனால தான் இவ்வளவு பெரிய லாயரா இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விட்றா. இப்போ நீ அதே மாதிரி சொல்லணும், சரியா? ஏன்னா இது அந்த அளவுக்கு உனக்கு முக்கியமான விஷயம். எனக்கு? ஆமா, வா 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 உட்கார். முதல்ல அது எனக்கு ஒன்று சொல்ல முடியுமா? யாரை பத்தி பேசுற? இங்க பாரு விஸ்வா, கேமோட ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல. என்னால இப்போதைக்கு ஆமா இல்லன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படியா? ஒருவேளை இது உன்னை பத்தியா? நோ. ஓகே, அண்ணி பத்தியா? அண்ணா, நீ என்ன பத்தி தானே சொல்ல போற? ஓகே, ஃபைன். என்ன பத்தி அப்படி என்ன சொல்ல போற? ஒருவேளை அது என் கரியர் பத்தி? என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி? என் ஃப்ரெண்ட்ஸை பத்தியா? ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாலதியை பத்தி தானே பேச போற? மாலதியை பத்தி தானே? ஓகே, ஆனா மாலதியை பத்தி தான் எனக்கு எல்லாமே தெரியுமே. புதுசா என்ன நீ? ஆனா அவ ட்ரீட்மெண்ட் பத்தி எதுவும் இல்லைல்ல. ஒருவேளை அவ என் மேல கோவமா இருக்கத பத்தியா? டேய் டேய் டேய், என்னடா
சுத்தமா கேமோட ரூலையே மறந்துட்டியா? 20 கேள்விகள்ல 16 கேள்விக்கு நீ ஃபெயில் ஆயிட்ட. மிச்சம் 4 கேள்வி தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீ காலையில வந்து என்கிட்ட என்ன சொன்ன? இத பாரு விஸ்வா, நமக்கு கிடைக்குன்றது நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். நமக்கு கிடைக்காதது ஒரு நாளும் கிடைக்காது. இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, மாலத்திய மேல கோமா இருக்காளே தவிர ஆனா உண்மையிலேயே என் மேல கோபம் இல்ல. அது மாலத்தி என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்க பாக்குறான். ஏதோ ஒரு சீக்ரெட். மாலத்திய நினைச்சு நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதே மாதிரி மாலத்தியும் என்ன நினைச்சு, அதாவது நான் மாலத்திய பத்தி என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி அவளும் என்ன நினைக்கிறா. அதாவது நான் மாலத்திய லவ் பண்ற மாதிரி மாலதி என்ன லவ் பண்றாளா? மாலதி என்ன லவ் பண்றாளா? ஆமா, அவன லவ் பண்றா. மாலதி என்ன லவ் பண்றா. அண்ணா, I am so happy. You know what? இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நான் கேம்ல மட்டும் இல்ல, என் லைஃபே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட இந்த சின்ன விளையாட்டு எனக்கு இருந்த டென்ஷன்ஸ் எல்லாம் போக்கிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் மாலதியை மீட் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் கிளம்புறேன் ரிஷிகேஷுக்கு, மாலதியை பார்க்கறதுக்காக, என் காதலை சந்திக்க. அண்ணா, நான் இப்பவே ரிஷிகேஷ் கிளம்புறேன், இந்த நிமிஷமே. இங்க பாரு விஸ்வா, ரிஷிகேஷ் போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இப்போ நீ எடுக்க போற முடிவை கொஞ்சம் நல்லா யோசிச்சு எடு. இப்போ நீ என்ன செஞ்சாலும் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு செய்யணும். போன தடவை செஞ்ச மாதிரி நீ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாம போயிட்டேன்னா அனாவசியமா மாலதி மேலே தான் பழி விடும். டோன்ட் வரிண்ணா, இந்த தடவை நான் யார்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டேன். நான் என்ன தப்பா பண்ண போறேன்? என் காதலி தானே பார்க்க போறேன். ஆனா என்னால இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். நான் ரிஷிகேஷ் போறேன்னா ரிஷிகேஷ். விஸ்வா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, நீ ரிஷிகேஷ் போறியா? அதான் நீங்க சரியா தான் கேட்டீங்க. நான் ரிஷிகேஷ் போறேன். அப்புறம் அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மரியாதை இல்லாம பேசிட்டேன். அன்னைக்கு நடந்ததை பத்தி கேட்கல விஸ்வா, நான் இன்னைக்கு நடக்க போறத பத்தி கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்காக ரிஷிகேஷ் போறேன்னு சொல்ற? மாலதியை பார்க்க தான் அத்தை. அவளை பார்க்க போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம வீட்டுல இருக்கிற யாரும் அவளை பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சரி, அப்படின்னா அத்தை, நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இங்க இருந்து கிளம்புறேன். ஓகே? வினய், விஸ்வாக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ண போற? இப்போ விஸ்வா எடுத்திருக்கிற முடிவு சரின்னு உனக்கு தோணுதா? பாருங்க, விஸ்வா மனசாட்சி சொல்றது தான் செய்யறான். அப்படி செய்யறது எனக்கு தப்புன்னு தோணல. ஆனா தாத்தா, தாத்தா, சித்தப்பா, மாம், எதுக்காக கூப்பிட்ட விஸ்வா? அத்த ராத்திரில எதுக்காக இப்படி கத்துற? தாத்தா, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 நிமிஷம் தான், கொஞ்சம் கீழே வரீங்களா? விஸ்வா, என்ன விஷயம்? இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது என்னன்னா, நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க மாட்டேன். நான் ரிஷிகேஷ் கிளம்புறேன். ஏன்னா போன தடவை சொல்லாம போயிட்டேன், அதனால இப்ப சொல்லிட்டு போறேன். நீ ரிஷிகேஷ் போறியா? இப்பவா? ஏன் விஸ்வா, ஏதாவது முக்கியமான வேலையா? வேலை ஒண்ணும் இல்லை சித்தி, அங்கதான் என் வாழ்க்கை இருக்கு. நான் மாலதியை பார்க்க போறேன். விஷயம் என்னன்னா, போன தடவை சொல்லாம போயிட்டேன். ஸோ அதனால பல பிரச்சனை வந்தது. எல்லாரும் என் மேல பழிய போட்டீங்க, முக்கியமா மாலதி மேல.
அவன் நினைச்சபடியெல்லாம் நான் ஆடுறேன்னு என் மேல சந்தேகப்பட்டீங்க. இந்த தடவை நான் கிளியரா சொல்லிடுறேன், நான் என் விருப்பப்படி தான் போறேன். இந்த விஷயம் மாலதிக்கு என்னன்னு தெரியாது. ஆனா விஸ்வா, அவளை பாக்குறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? மாலதி எங்க எல்லார் முன்னாடியும் உன்னோட காதலை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டால. உன்கிட்டயே உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டா. அதே வெறுப்ப விருப்பமா மாத்துறதுக்காக கிளம்புறேன். என்ன அவ லவ் பண்றான்னு அவ வாயில சொல்ல வைக்க தான் போறேன். அவ அந்த வார்த்தையை சொல்லாத வரைக்கும் நான் திரும்பி வரமாட்டேன்.